ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்? HTML என்னென்னு பார்க்க போகிறோம். HTML என்னென்னு வாங்க பார்க்கலாம். HTMLங்கிறது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். HTML எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வெப்பேஜ் டிசைனுக்காக யூஸ் பண்ணுறோம். அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் பேசிக் டூல்ஸ் வேணும். HTMLக்குன்னு ஒரு நோட்பேட் எடிட்டர் இருக்குல்ல, அது வேணும். பேசிக்காக யூஸ் பண்ணுறீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வெப்பேஜ் டிசைனுக்குள்ளே வரீங்க அப்படின்னா நோட்பேட் ++ யூஸ் பண்ணுங்கள். இதுதான் அந்த எடிட்டர். இது நீங்கள் ஃபைல் நியூ கிளிக்குள்ளே போய் HTML வெரி இம்பார்ட்டன்ட். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக் வந்து மிஸ் பண்ணாதீங்க, எரர் வரும். இப்போ ரீசெண்டாக விர்ச்சுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணுறாங்க, விர்ச்சுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது யூஸ் பண்ணுங்கள், ஆனால் பேசிக் டேக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது ஆட்டோ கம்ப்ளீஷன் ஆகும். அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம் கம்பெனி சைடில் எல்லாமே தான் யூஸ் பண்ணுறாங்க. இது அந்த சாஃப்ட்வேர் ஆல்ரெடி ரீசெண்ட் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம். ஓகே, நம்ம இதிலே யூஸ் பண்ணிக்கலாம். நானும் இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நாம் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைலில் போய் நியூ டெக்ஸ்ட்டு ஃபைலை சேவ் பண்ணிங்க. HTMLனு சேவ் ஆஸ்லாம் டெஸ்க்டாப்லேயே போட்டுக்கிறேன். ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து ஒன்று HTML யூஸ் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஆல் ஃபைல்ஸ் கொடுத்து இப்போ வந்து கிளாஸ் 1 நான் வச்சுருக்கேன். நேம் 1.html. ஃபைல் நேம் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து .html வெரி இம்பார்ட்டன்ட். கிளாஸ் நேம் நீங்கள் கிளாஸ் நேம்ங்கிறதுக்கு உங்களோட ஃபைல் நேம் எதுனா கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. சேவ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டேக் வந்து HTML. நெக்ஸ்ட்டு ஹெட்டு. HTML எதை ரெஃபரன்ஸ் பண்ணுது அப்படின்னா, HTMLங்கிற ப்ரோக்ராம் எழுத போகிறேன் அப்படின்னு நம்ம டெக்ஸ்ட் எடிட்டர் காமிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹெட். நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ண எந்த டேக்கையும் க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா எரர் வரும். நெக்ஸ்ட் டைட்டில். டைட்டில் எதுக்காக அப்படின்னா நான் உங்களுக்கு ரன் பண்ணும்போது காமிக்கிறேன். ஒரே நிமிஷம். இதுக்குள்ளே வந்து கிளாஸ் 1 நான் போட்டுக்கிறேன். ஹெட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பாடி. இந்த பாடிக்குள்ளே தான் நீங்கள் என்டையர் ப்ரோக்ராம் ஃபுல்லாக எழுத போகிறீங்க. நான் இதுக்குள்ளே H1 டேக் போட்டுக்கிறேன். நான் வெல்கம் மெசேஜ் ஒன்று பிரிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் டேக் ஒன்று போட்டுக்கிறேன். பேராகிராஃப் டேக் வந்து P. இப்போ நான் லோரம்னு ஒரு டம்மி பேராகிராஃப் டெக்ஸ்ட் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன். இதுக்கு வந்து ஓப்பன் சர்வர் சார், லைவ் சர்வருக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வேணும். அந்த எக்ஸ்டென்ஷன் அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம நார்மலாக ரன் பண்ணிக்கலாம். நம்ம கிரியேட் பண்ண HTML இங்கே இருக்குது. டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெப் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும்.
சேவ் பண்ண நினைக்கிறேன். நாம் கொடுத்த கிளாஸ் 1 அப்படிங்கிற டைட்டில் எங்கே வந்திருக்கு அப்படின்னா, ஒரே நிமிஷம். நாம் கொடுத்த டைட்டில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்திருக்கு பாருங்கள். H1 வந்து வெல்கம் டு ஓகே, லோரம் வந்து பேராகிராஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிச்சது. தேங்க்யூ.